இந்த உலகம் ஸ்ரீ బాలమురళీ కృష్ణ அவர்களை போன்ற ஒருவரை இனிமேல் சந்திக்காது. ఈ లోకంలో బాలమురళి లాంటి ఇంకొకరు ఈ లోకం చూడదు, ఎప్పుడు చూడదు. எனக்கு கிட்டத்தட்ட 12-13 வயசு இருக்கும்போது நான் முதல்ல பாலமுரளி சாரோட கர்நாடக இசை கச்சேரி கேட்டேன். அண்ணாமலை மன்றத்தில் எங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ணது. அந்த கச்சேரி கேட்டப்புறம் நான் வெளியில் வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், ஏன்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் எனக்கு இந்த கர்நாடக இசையில் பாடுற வார்த்தையெல்லாம் புரியுறது, இவர் மட்டும்தான் அப்படி பாடுவாரான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுதான் பாலமுரளி சாரோட ஸ்பெஷல். அந்த வார்த்தைகளுக்கு உச்சரிப்புக்கு கொடுத்த அழுத்தம், அந்த பாவம் கர்நாடக இசையில் அது நிறைய மிஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலாக பாடுவாங்க எல்லோரும். ஆனால் அந்த பாட்டோட அர்த்தத்தை பாவத்தோடு வெளியில் கொண்ட ஒரு புரட்சி பண்ண ஒரு மிகப்பெரிய பாடகர் பாலமுரளி சார். அவர் வாய்ஸை பற்றிலாம் சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. நான் ஃபேனாக தான் இங்கே வந்திருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பெருமை எங்களுக்கு, எங்கள் பாரத் கலாச்சாரில் அவருக்கு ஒரு ஆனர் பண்ணி அவார்ட் பண்ணோம். அதை விட மிகப்பெரிய பெருமை, சஹானாங்கிற சீரியலில் அவர் என்னோட ஒரு சீன் நடிச்சிருக்காருங்கிறது நான் ஜென்மத்துக்கும் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த இழப்பு வந்து கர்நாடக இசை உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் நம்ம யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். காரணம் என்ன, கடவுள் அவரை எந்த காரணத்துக்காக படைச்சாரோ, நீ வாட்டுக்கு சங்கீதத்தை வழங்கிண்டே சுவையான சங்கீதத்தை ஒன்று இனிமையான குரலில் வழங்கிண்டேருன்னு சொல்லி தான் படைச்சிருக்கார் அவரை. அதை ஹி ஹஸ் டன் இட் ஃபுல்லி. 86 வருஷமும் பண்ணியிருக்கார் அவர். ஹி ஹஸ் லெட் அ ஃபுல் லைஃப், அ கம்ப்ளீட் லைஃப். அஃப்கோர்ஸ் நமக்கெல்லாம் ஆசை இன்னும் 20 வருஷம் இருக்க மாட்டாங்களான்னு. பட் புண்ணியாத்மா அவர். அதனால தான் கடவுள் என்ன சொன்னார், நீ பண்ண கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, உன்னை சைலண்ட்டாக வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு அவர் தூங்கின்னு இருக்கும்போதே அவர் உயிர் பிரிஞ்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஒண்டர்ஃபுல் சிங்கர், ஒண்டர்ஃபுல் பர்சன். கடந்த ஒரு 20 வருஷமாக இவர் வந்து மியூசிக் சீசன்லாம் பாட மாட்டேன்னு சொல்லி நிறுத்திட்டார். அப்போ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அவரால் பாட முடியலையோன்னு. கிடையவே கிடையாது. 2 மாதம் முன்னாடி இவருடைய 86வது பிறந்தநாள் கொண்டாடும் போது கூட நாங்கள் போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். பாட சொன்னால் 4 வரி சுத்தமாக பாடினார். அவர் என்ன காரணம் சொன்னாராம், நாங்களே திருப்பி பாடியிருந்தால் அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் எங்கே சான்ஸு, அதனால் நான் சீசன்லேருந்து பாடுறதை நிறுத்திக்கிறேன்னு சொல்லி நிறுத்தியிருக்கார். அப்பேற்பட்ட மனப்பான்மை உள்ளவர். இவரை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் நான் சொல்லணும். சம்வேர் இந்த 70s நினைக்கிறேன், ஆல் இண்டியா ரேடியோவில் தேன்கிழத்தில் சிறப்பு தேன்கிழம் இவர் வழங்கினார். எல்லாரும் பாலமுரளி சார் அப்போ என்ன ஒரு நாள் போதுமா, தங்கரதம் வந்தது, அந்த மாதிரி அற்புதமான பாட்டுகள்லாம் கொடுத்து நம்மளை கலக்கினவர். கிளாசிக்கல் சாங்ஸாக போட போகிறார் ஒரு ஈவினிங்னா, அவர் எடுத்த உடனே என்ன சிம்பிளாக சொன்னார், சங்கீதம்னா என்ன, நம்ம மனசுக்கு எது சந்தோஷம் கொடுக்குறதோ அதுதான் சங்கீதம். அது எந்த விதமான சங்கீதமாக இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் நிறைவு கொடுத்தா அது சங்கீதம். அதனால் சமீபத்தில் எனக்கு நிறைவு கொடுத்த ஒரு அற்புதமான பாட்டை நான் போட போகிறேன்னு அவர் போட்ட முதல் பாட்டு எது தெரியுமா, மனோரமா பாடின வாவாத்தியாரை ஊட்டண்டே தான் முதல்ல போட்டார் அவர். ஸோ அவ்வளவு சிம்பிள் பர்சன், அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. மியூசிக்கில் நிறைய டிஃப்ரென்சஸை கொண்டவர். இன்றைக்கும் டான்ஸ் ஆடுறவங்களாம் தே ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். தில்லானான்னு சொன்னால் 2 பேரோட காம்போசிஷன்ஸ் தான், சொந்த காம்போசிஷன்ஸ் தான் எல்லோரும் பண்ணுறா. ஒன்று லால்குடி சார்து, இன்னொன்று பாலமுரளி சார்து. நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர். நமக்கெல்லாம் எவ்வளவோ அவர்ஸ் ஆஃப் ஒண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்தவர். கண்டிப்பாக அவர் நேரடியாக இறைவன் பெருமாளோட திருவடிக்கு தான் போய் சேருவார். கோடானு கோடி மக்களின் இதய நாடிகளை வருடிய காலத்தால் அழியாத நாதத்தை எழுப்பிய வீணையின் நரம்பு அருந்துவிட்டது. பாலமுரளி கிருஷ்ணா என்கின்ற அந்த பெயர் 400 பாடல்களுக்கு, திரைப்பாடல்களுக்கு அவரே இசையமைத்தவர். 25,000 கச்சேரிகளை நடத்தியவர். தென்னிந்தியாவில் அவர் பாடாத சபாக்கள் எவையுமே இருக்காது. நான் இசையின் ரசிகன். அதுவும் திரைப்பட பாடல்களின் என் இதயம் கவர்ந்த பாடல்களை நாள்தோறும் கேட்பவன். அவற்றில் 2 பாடல்கள் பெரும்பாலும் நான் திரும்ப கேட்கின்ற பாடல்களில் ஒன்று 1965ஆம் ஆண்டு ஸ்ரீதரின் இயக்கத்திலே வெளியான கலைக்கோயில் படத்தில் தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே என்கிற பாடலும், அதற்கு பிறகு திருவிளையாடல் படத்தில் ஒரு நாள் போதுமா இந்த நாள் போதுமா என்ற பாடலும்,
அந்த கானம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரலே ஒரு தனித்துவமான கானம் இருக்கிறது. டிஎம்எஸ் ஆகட்டும், சீர்காழி ஆகட்டும், பிபி சீனிவாஸ் ஆகட்டும், சுசிலா ஆகட்டும், ஜானகி ஆகட்டும், ஜிக்கி ஆகட்டும், ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அப்படி இருதயங்களை வருடி ஈர்க்கக்கூடிய ஒரு கானம் அவர் குரலிலே அமைந்திருந்தது. அவருக்கு மரணம் இல்லை. பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு மரணம் இல்லை. அந்த இசை இந்த காற்று அலைகளோடு உலவிக்கொண்டே இருப்பது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பாலமுரளி கிருஷ்ணாவினுடைய பாடல்கள், அவர் வழங்கிய இசை, அவர் தந்த கர்நாடக இசைக்கு அவர் மெருகூட்டிய பெருமை அனைத்தும் அழியாதிருக்கும். ஒரு ரசிகன் என்ற முறையில் அவர் உயிர் நீத்த இந்த இடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் வந்தேன்.